எச்சரிக்கை, இது 18 வயது நிரம்பியவர்களுக்கான நிகழ்ச்சி. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் அம்மா அவர்கள் வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட உடல்நலக்குறைவு காரணமாக அப்பலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மூஞ்சிய இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன். வெல்கம் பேக் டு சமையல் மாந்திரம். நீயா? அவங்க நல்லபடியா உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்துஸ் எல்லாம் கோவில்ல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ் எல்லாமே மசூதியில போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே சர்ச்ல போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் நம்ம அம்மா நல்லபடியா உடல்நலம் தேறி வரணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்யே. ஆனா இதுக்கு நடுவுல வந்து பல்வேறு வதந்திகள் பரவிட்டு வருதுங்க. பல்வேறுபட்ட வதந்திகள் வந்து அம்மாவை பத்தி பரவிட்டு வருது. அப்படியா? அதுல முக்கியமான ஒரு வதந்தி தமிழ்நாட்டுல வந்து பரவிட்டு இருக்கு. பிரான்ஸ்ல இருந்து தமிழச்சின்னு ஒருத்தி ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவ எனக்கு முந்திக்கிறாயா. அவதாங்க மெயின் காரணம். தமிழச்சின் பேர் மட்டும்தான் அவ வச்சிருக்கா. ஆனா தமிழச்சின் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அமைதி சீர்குலையணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளாவே இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதுல அவதாங்க நம்பர் 1. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவு வெறி வருதுங்க எனக்கு. அவ போஸ்ட பாக்கும்போது அவ பேரை கேட்டாலே அந்த அளவுக்கு வெறி வருதுங்க. இப்ப என்ன நடந்து போச்சு நீ கத்துற? ஏ தமிழச்சி, இது சொல்றதே உனக்காக தாண்டி சொல்றேன் நானு. உனக்காக தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்றேன். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அறிவு கட்ட நாயே, உனக்கு அறிவு இல்ல. அடச்சி நீ கம்முனு கடா. நீ என்ன பெரிய எவ்வளா? பிரான்ஸ்ல உட்காந்துட்டு பயக்கானம் பேசுறிய, தமிழ்நாட்டுக்கு வாடி கிளம்பி தேமு பொறுக்கி நாயே. உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தாண்டி தமிழ்நாட்டு ஆம்பளைங்க இல்லடி, ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் இதாண்டி கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. பிரான்ஸ்ல உட்காந்துட்டு பெரிய புடுங்கி மாதிரி எனக்கு இது தெரியும், அது தெரியும், அந்த புடுங்கி கதை தெரியும், இந்த புடுங்கி கதை தெரியும், தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும் எல்லா கதையும். இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. இவ்வளவு தாண்டி மரியாதை உனக்கு நாயே. தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க உன் மயிரை புடுங்க தேவையில்லடி. இங்க தமிழ்நாட்டுக்கு வாடி, நான் புடுங்குறேன்டி உன் மயிரை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. சொல்லு, உனக்கு பிரான்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு பிளைட் டிக்கெட் போடுறதுக்கு துப்பு இல்லனா சொல்லு, நாங்க போட்டு தரோம் உனக்கு பிளைட் டிக்கெட். இங்க வந்து உன் வைக்கானத்தை காட்டு, ஆம்பளையா இல்லையான்றது அப்புறமா நீ பாரு. அங்க உட்காந்து வந்து என் மயிரை புடுங்குவீங்களா வைப்பீங்களான்னு கேக்குறல்ல, இங்க வா, உன் கதையை வந்து நாங்க பாக்குறோம். ஒரு வீட்டுல வந்து குடும்ப தலைவியாலே வந்து என்ன பண்றது, குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற இந்த காலத்துல ஒரு நாட்டையே ஆண்டுட்டு இருக்காங்கடி அவங்க. அவங்கள பத்தி நீ பேசுறியே, அம்மா கால் தூசிக்கு ஈடாவியாடி நீ. என்னடி ஆளுக்கு வெறுப்பேத்துறீங்க நாயே. அம்மா கால் தூசிக்குன்னு சொல்லி அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. என் கால் தூசிக்கு ஈடாவியாடி நாயே. பண்ணி மேய்ச்சவன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா? நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னை அடிச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ, கிழிச்சிருவான். அந்த அளவுக்கு வெறி வருது எனக்கு உன் மேல. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. தமிழ்நாட்டுல என்னடி, தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் இதுக்குதான் தெரியுமா எல்லா கதையும்? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதா? அந்த அளவுக்கு நீ புடுங்கியா நீங்க? இது பாரு, இதோட உன் பேரை மாத்திக்கோ. தமிழச்சின்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல பயங்கர அமைதியை சீர்குலைக்கிற நீங்க. நாய் குலைச்ச மாதிரி போறீங்க. எங்க மீடியாக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றேங்க. தயவு செஞ்சு இந்த தமிழச்சி போஸ்ட் போட்டானா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்க. பெரிய அவ்வையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நீங்க ஸ்ப்ரெட் பண்றதுனால தாங்க அவ போஸ்டே போடுறா. தயவு செஞ்சு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அமைச்சர்கள் வராங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இல்லாத பீதியா அவ கலப்பி விடுறா. அதுல வந்து நீங்க என்னங்க, நீங்க அவ தீய மூற்றா, அதுல நீங்க என்ன ஊத்துற மாதிரி இருக்குங்க. நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டனே. நெருப்பு அணைக்க நெய்ய ஊத்துனது போல என் காமத்தை அடக்க
என் காமத்தை அடக்க நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். மீடியாக்காரங்க வந்து நானும் ஒரு மீடியா பர்சன் தான். எனக்கு மூடு வர டைம்ல என் ஹஸ்பண்டுக்கு மூடு வராது, என் ஹஸ்பண்டுக்கு மூடு வர டைம்ல எனக்கு மூடு வராது, எங்க 2 பேருக்குமே மூடு வர டைம்ல அதுக்கான சூழ்நிலையும் அமையாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பீதி அடையுதுங்க. கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா தமிழச்சி நீங்க? நிறைய மகள்கள் அம்மாக்கு இருக்காங்க, அதுல ஒரு மகள் நான் கேக்குறேன். பெண்கள் நாங்கெல்லாம் வீண மாதிரி வாசிக்கிறதுக்கு நல்ல வித்வான் வேணும். சும்மாவா நீளமா வாசிக்கணும்ல. திமிர பத்தியா? ஏய், இப்படி இருக்கும் போதே நாட்டம் போறாளே. மயிரை புடுங்குவாங்களான்னு கேக்குற, முடிஞ்சா மயிரை புடுங்கி பாருங்கன்னு சொல்ற. உன் மயிரை அவங்க புடுங்க தேவையில்லடி, நான் புடுங்குறேன்டி. நீ கிளம்பி சென்னைக்கு வாடி. இல்ல முன்னாடி பின்னாடி பார்த்தாலே கையடிக்கிறாரு, முழுசா பார்த்தா என்ன பண்ணுவாரு? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணுக்கு வருவா. இதுக்கு மேல நீ போஸ்ட் போடுறத நிறுத்திக்கோ. மெயினா இந்த வீடியோ போடுறதே உனக்காக தான் நான் போடுறேன். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். இதுக்கப்புறம் நீ போஸ்ட் பண்ணல கிழிப்ப. அந்த அளவுக்கு உனக்கு மேல வெறியா இருக்கு. எனக்கு அவ்வளவு ஆவேசம் வருது. உன்னை நேர்ல பார்த்தனா அவ்வளவுதான். என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது. ரொம்ப டீப்பா போறீங்கம்மா. டீப்பா தான் டாக்டர். எல்லாம் வாயை கொடுத்து தப்பிக்க முடியல. என்ன டாக்டர் இப்படி இந்த சொல்றீங்க? கால இளைய தலைமுறை அப்படிதான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒவ்வொரு வதந்திகளை பார்க்கும்போது மனசு அப்படியே கொதிக்குதுங்க. என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனையா இருக்குங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு தேவை. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த மக்களும் அம்மா எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை அம்மா அம்மான்னு அழுகுதான். என்ன அம்மா அம்மா, எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இன்னொரு விஷயம் சொல்றேன்டி, நீ வந்து உண்மையான நல்ல பொம்பளையா இருந்தீனா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தீனா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஒண்டிக்கு ஒண்டி நீ என்கிட்ட மோதிரி, நான் பாக்குறேன். நீ ஆம்பளைங்களாம் உன் மயிரை புடுங்க தேவையில்ல, நான் ஒருத்தியே போதும் மயிரை புடுங்கிறதுக்கு தமிழ்நாட்டுல. நீ வா, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்குமா சான்ஸ்? வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பரா செமையா இருந்ததுல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. I really hope all of you enjoy the program. Have a useful night. We will see you guys in next episode. Until then, bye from Divya.